வணக்கம். லோரா, லோரா வேன் இந்த வார்த்தைகளை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ரொம்ப தூரத்துல இருக்கிற ஒரு சின்ன டிவைஸை இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்றதுக்கு இந்த டெக்னாலஜி எப்படி உதவுதுன்னு சிம்பிளா சுவாரஸ்யமா தெரிஞ்சுக்கலாமா? வாங்க உள்ள போலாம். ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் செஞ்சிருக்கீங்க. ஒரு வெதர் ஸ்டேஷனோ இல்ல விவசாயத்துக்கு உதவுற ஒரு சென்சாரோ வச்சுக்கோங்க. ஆனா அதை எங்க வைக்கணும்னா உங்க வீட்ல இருந்து பல கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு தோட்டத்துல. இப்போ பெரிய சவாலே அந்த டிவைஸ் சேர்ந்து கிடையாதுங்க. வைஃபை சிக்னல் இல்ல, ஏன் செல்போன் டவர் கூட இல்லாத அந்த இடத்துல இருந்து அது சேகரிக்கிற டேட்டாவை எப்படி இன்டர்நெட்டுக்கு கொண்டு வரது? அதுதான் அசலான கேள்வி. நம்ம வீட்ல யூஸ் பண்ற வைஃபை சூப்பர் தான், அதுல சந்தேகமே இல்ல. ஆனா அதோட ரேஞ்ச் ஒரு சில மீட்டர் தான், அதுக்கு மேல போகாது. அது மட்டும் இல்லாம ரொம்ப தூரமான இடங்கள்ல ஐஎஸ்பி கனெக்ஷன், ரவுட்டர்னு எந்த வசதியும் இருக்காது. அப்போ இந்த மாதிரி ப்ராஜெக்ட்டுகளுக்கு வைஃபை செட் ஆகாது இல்லையா? சரி, இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்கு. நம்ம டிவைஸ் அதோட டேட்டாவை சத்தமா கத்தி சொல்றதுக்கு பதிலா பல கிலோமீட்டர் தூரத்துக்கு கேக்குற மாதிரி ஒரு மெல்லிய குரல்ல முணுமுணுத்தா எப்படி இருக்கும்? அதுதாங்க லோராவோட அடிப்படை ஐடியா. லோரா அப்படின்னா லாங் ரேஞ்ச். இது ஒரு ஸ்பெஷலான ரேடியோ டெக்னாலஜி. இதுல டேட்டா ரொம்ப வேகமா போகாது. ஆனா அதுக்கு பதிலா ரொம்ப ரொம்ப கம்மியான கரண்ட்ல சின்ன சின்ன டேட்டாவை பல கிலோமீட்டர் தூரத்துக்கு அனுப்ப முடியும். இங்க நாம முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்னு இருக்கு. நீங்க வீடியோ பார்க்குற வேகத்தை விட்டு கொடுக்குறீங்க. ஆனா அதுக்கு பதிலா ஒரு சின்ன பேட்டரியில பல வருஷம் ஓடக்கூடிய ஒரு சென்சார்ல இருந்து ஒரு மலைக்கு அந்த பக்கம் இருக்கிற இடத்துக்கு டேட்டாவை அனுப்புற சக்தியை பெறுறீங்க. இது ஒரு அருமையான டீல் இல்லையா? இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா லோராவை இன்டர்நெட் ஆஃப் திங்ஸோட மாரத்தான் ரன்னர்னு சொல்லலாம். வேகமா ஓடலைனாலும் சோர்வே இல்லாம ரொம்ப தூரம் ஓடிக்கிட்டே இருப்பார். லோராவோட ரொம்ப சிம்பிளான யூசேஜ் இதுதான். இந்த ராஸ்பெரி பை ரேடியோக்கள் மாதிரி 2 டிவைஸ் நடுவுல எந்த ரவுட்டரும் இல்லாம நேரடியாவே பேசிக்க முடியும். பாயிண்ட் டு பாயிண்ட் கம்யூனிகேஷன். 2 டிவைஸ் பேசிக்கிறது ஓகே. ஆனா ஒரு ஊர்ல இருக்கிற நூத்துக்கணக்கான டிவைஸ் இன்டர்நெட்டோட பேசணும்னா என்ன பண்றது? அந்த இடத்துல தான் லோரா வேன் உள்ள வருது. நம்ம டிவைஸ் பல மைல் தூரம் மெதுவா பேசுது சரிதான். ஆனா அதோட குரலை கேட்டு அதை இந்த பெரிய இன்டர்நெட் உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்க ஒரு ஆள் வேணும் இல்லையா? அப்படி யாரும் இல்லைன்னா அந்த திறமையால எந்த பிரயோஜனமும் இல்ல. இந்த இடத்துல தான் ஹீரோ மாதிரி என்ட்ரி கொடுக்குது லோராவான் கேட்வே. இதை ஒரு மொழிபெயர்ப்பாளர்னு வச்சுக்கோங்க. இது லோரா சிக்னல்களை கேட்டு அதை இன்டர்நெட்டுக்கு புரியுற மாதிரி மாத்தி தன்னோட வைஃபை இல்லனா ஈத்தர்நெட் வழியா அனுப்பிடும். அப்போ லோராவுக்கும் லோரா வேனுக்கும் என்னதான் வித்தியாசம்? ரொம்ப சிம்பிள். லோராங்கிறது அந்த ரேடியோ சிக்னல் மட்டும்தான், அந்த மெல்லிய குரல். ஆனா லோரா வேனுங்கிறது அந்த குரலை யாரு கேட்கணும், எப்படி கொண்டு சேர்க்கணும்னு எல்லாத்தையும் நிர்வகிக்கிற ஒரு பெரிய சிஸ்டம். ஒரு போஸ்டல் சர்வீஸ் மாதிரி நினைச்சுக்கோங்களேன். பாருங்க, இந்த முழு பயணமும் எவ்வளோ அழகா நடக்குதுன்னு. முதல்ல உங்க டிவைஸ் ஒரு மெசேஜை உருவாக்குது, அப்புறம் லோரா ரேடியோ வழியா அதை அனுப்புது. பக்கத்துல இருக்கிற ஒரு கேட்வே அதை பிடிச்சு கடைசியா இன்டர்நெட் வழியா உங்க சர்வருக்கு கொண்டு வந்து சேர்த்துடுது. ரொம்ப தெளிவான ஒரு பயணம். சரி, டேட்டா இப்போ இன்டர்நெட்ல இருக்கு. ஆனா அது எங்க போகுது? இப்போ நம்மள மாதிரி பொழுதுபோக்குக்காகவும் சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ்க்காகவும் இதை செய்யறவங்க பயன்படுத்துற ஒரு சூப்பரான பிளாட்ஃபார்ம் பத்தி பார்க்கலாம். தி திங்ஸ் நெட்வொர்க். இது ஒரு அருமையான முயற்சி. உலகத்துல இருக்கிற ஆயிரக்கணக்கான தன்னார்வலர்கள் அவங்க வீட்ல ஒரு கேட்வேயை செட் பண்ணி எல்லாரும் இலவசமா யூஸ் பண்றதுக்கு ஒரு பெரிய குளோபல் நெட்வொர்க்கை உருவாக்கியிருக்காங்க. சூப்பர். அந்த தூரமான தோட்டத்துல இருந்து நீங்க அனுப்புன ஹலோ வேர்ல்டு மெசேஜ் பல கேட்வேகளை தாண்டி இந்த பெரிய நெட்வொர்க் வழியா பயணம் செஞ்சு இப்போ உங்க கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல பத்திரமா வந்துருச்சு. ஆனா இங்க தான் நம்ம கதையில ஒரு சின்ன ட்விஸ்ட். டெக்னாலஜி ரொம்ப வேகமா மாறிட்டு இருக்கு. அதனால இந்த ஃபீல்டுக்குள்ள புதுசா வர்ற எல்லாரும் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நாம ஆன்லைன்ல பார்க்குற பல பழைய கைடுகள், ஏன் நாம இந்த விளக்கத்துக்கு பயன்படுத்தின சில விஷயங்கள் கூட இப்ப அவுடேட்டட் ஆயிடுச்சு. குறிப்பா சிங்கிள் சேனல் கேட்வேஸ் பத்தின தகவல்கள் இப்போ சுத்தமா பொருந்தாது. ஏன் இந்த மாற்றம்னா, இந்த சிம்பிளான சிங்கிள் சேனல் கேட்வேஸ் உண்மையான லோரா வேன் சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டது கிடையாது. அதுங்க ஒரே ஒரு ஃப்ரீக்வன்சில மட்டும்தான் கேட்கும். இதனால தி திங்ஸ் நெட்வொர்க் மாதிரி பெரிய நெட்வொர்க்கோட செயல்பாட்டுக்கு இதுங்க இடையூறா இருந்துச்சு. இதுலேருந்து நாம எடுத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னா, நீங்க ஒரு லோராவான் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதா இருந்தா தயவு செஞ்சு பழைய ஆன்லைன் டியூட்டோரியல்ஸை நம்பாதீங்க. அதுங்க இப்போ வேலைக்கே ஆகாது. எப்பவுமே பல சேனல்கள்ல வேலை செய்யற லேட்டஸ்ட் மல்டி சேனல் கேட்வேஸ் பத்தின புது கைட்ஸை தேடி படிங்க. இந்த சிங்கிள் சேனல் கேட்வேஸ்ல வந்த மாற்றம் ஒன்னே போதும் இந்த துறை எவ்வளோ வேகமா வளர்ந்துட்டு இருக்குன்னு சொல்றதுக்கு. இது நம்மள ஒரு கடைசி கேள்விக்கு கூட்டிட்டு போகுது. இந்த மாதிரி கம்யூனிட்டி நெட்வொர்க்ஸ் தொடர்ந்து வளர்ந்துக்கே இருக்கும்போது நம்மள மாதிரி சாதாரண மக்களும் பொழுதுபோக்குக்காக செய்யறவங்களும் சேர்ந்து உருவாக்க போற அடுத்த கட்ட IoT வளர்ச்சி எப்படி இருக்கும்? யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லையா?